ஹரியானாவில் இருக்கக்கூடிய 90 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் இன்னும் ஒரு மாதத்திற்கும் குறைவான காலகட்டத்தில் வந்து வாக்குப்பதிவு நடைபெற இருக்கு. இங்க இருக்கக்கூடிய இந்திய தேசிய லோக்தளம் மற்றும் ஜனநாயக ஜனதா கட்சியோட சேர்த்து தேசிய கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸ், பாஜக மற்றும் ஆம் ஆத்மி மாதிரியான கட்சிகளும் களத்துல இறங்கி இருக்காங்க. ஸோ இதனால ஹரியானா அரசியல் களம் ஒரு பலமுனை போட்டியை வந்து எதிர்கொண்டு இருக்கு. இது தவிர இங்க இருக்கக்கூடிய இந்திய தேசிய லோக்தளம் மற்றும் ஜனநாயக ஜனதா கட்சிகள் வந்து பெரும்பான்மையா இருக்கக்கூடிய ஜாட் சமூகத்தை மையப்படுத்தி தான் வந்து தங்களுடைய அரசியலை கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அடுத்த பெரும்பான்மை சமூகமா இருக்கக்கூடிய பட்டியலின சமூக வாக்குகளை யார் கைப்பற்ற போறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறி இருக்கு. அந்த கேள்விக்கான பதில தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சவுத். நான் ராஃபிக். ஹரியானா மாநில மக்கள் தொகையில கிட்டத்தட்ட 20 விழுக்காடு, அதாவது 40,90,000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து பட்டியலின மக்களா இருக்காங்க. ஒட்டுமொத்த இந்தியாவையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பட்டியலின மக்கள் வந்து அதிகமாக வசிக்கக்கூடிய மாநிலங்கள்ல ஹரியானா வந்து 5வது இடத்துல இருக்கு. இது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய 90 சட்டப்பேரவை தொகுதிகள்ல 17 சட்டப்பேரவை தொகுதிகள் வந்து தனி தொகுதிகளாக தான் இருக்கு. இது மட்டும் இல்லாம ஒரு 47 தொகுதிகளில் வந்து 20 விழுக்காடுக்கும் அதிகமான மக்கள் வந்து பட்டியலின வாக்காளர்களா இருக்காங்க. ஸோ இந்த தொகுதிகளில் எல்லாமே வந்து வெற்றியை தீர்மானிக்க போறதே வந்து பட்டியலின வாக்காளர்களுடைய ஓட்டுக்களாக தான் இருக்கு. அதனால ஹரியானா மாநிலத்தில் ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா அங்க பட்டியலின மக்களுடைய வாக்குகள் வந்து இன்றியமையாததா இருக்கு. ஸோ இந்த எலெக்ஷன்ல அந்த வாக்குகள் யார் பக்கம் போக போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 2019 மக்களவை தேர்தல், 2019 சட்டப்பேரவை தேர்தல், இப்ப சமீபத்தில் நடந்து முடிஞ்சிருக்க மக்களவை தேர்தலில் பட்டியலின மக்கள் யார் பக்கம் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. ஸோ 2019 மக்களவை தேர்தலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க வந்து ஹரியானால மொத்தம் ஒரு 10 மக்களவை தொகுதிகள் இருக்கு. அதுல 2 மக்களவை தொகுதிகள் வந்து தனி தொகுதிகள், அது அம்பாலா, சிர்சான்னு சொல்றாங்க. ஸோ 2019 நடந்த அந்த மக்களவை தேர்தலில் பாஜக வந்து ஒட்டுமொத்த 10 தொகுதிகளையும் கைப்பற்றினாங்க. இந்த தனி தொகுதிகளாக இருக்கக்கூடிய அம்பாலா, சிர்சால வந்து பாஜக 50 விழுக்காடுக்கும் அதிகமான வாக்குகளை வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ அப்போ நடந்த அந்த மக்களவை தேர்தலில் பாஜக வாங்கின ஓட்டுக்களை அப்படியே சட்டமன்ற தொகுதி வாரியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா 17 சட்டமன்ற தனி தொகுதிகளில் 15 சட்டமன்ற தனி தொகுதிகளில் பாஜக வேட்பாளர்கள் தான் வந்து லீடிங்ல இருந்திருக்காங்க. 2 தனி தொகுதிகளில் மட்டும்தான் காங்கிரஸ் வந்து லீடிங்ல இருந்திருக்காங்க. ஸோ 47 தொகுதிகளில் வந்து 20 விழுக்காடுக்கும் அதிகமாக வந்து பட்டியலின மக்களுடைய வாக்குகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த தொகுதிகளை எடுத்து பார்க்கும்போது 44 இடங்கள்ல வந்து பாஜக வேட்பாளர்கள் வந்து முன்னிலையில இருந்திருக்காங்க. 2 இடங்கள்ல மட்டும்தான் வந்து காங்கிரஸ் வேட்பாளர்கள் முன்னிலையில இருந்திருக்காங்க. ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஜனநாயக ஜனதா கட்சியுடைய வேட்பாளர் வந்து முன்னிலையில இருந்திருக்காரு. இந்த மக்களவை தேர்தல் முடிந்த அடுத்த 4 மாதங்கள்லேயே அங்க சட்டப்பேரவை தேர்தல் நடக்குது. ஆனா அந்த சட்டப்பேரவை தேர்தலில் மக்களுடைய மனநிலை வந்து அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. எந்த அளவுக்கு மாறுச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் இருக்கக்கூடிய 17 சட்டப்பேரவை தனி தொகுதிகளில் பாஜக வெறும் 5 தொகுதிகளை மட்டும்தான் கைப்பற்றுச்சு. இது நடந்து முடிந்த அந்த மக்களவை தேர்தல் அப்போ தனி தொகுதிகளில் பாஜக வந்து 15 தொகுதிகளில் வாங்கியிருந்தாங்க. அதை விட இங்க வந்து 10 தொகுதிகள் வந்து கம்மியாக தான் வந்து பாஜகவால் வாங்க முடியுது. இதற்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் வந்து 7 சட்டப்பேரவை தனி தொகுதிகளை வந்து கைப்பற்றுறாங்க. அவங்களுக்கு அடுத்தபடியா யார் இருந்தாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜனநாயக ஜனதா கட்சி வந்து 4 இடங்கள்ல வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஜெயிச்சிருந்தாங்க. இது போக பட்டியலின வாக்காளர்கள் கணிசமான அளவில் இருந்த அந்த 47 சட்டப்பேரவை தொகுதிகள் என்னாச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா அங்க வந்து 15 தொகுதிகளில் வந்து பாஜக ஜெயிச்சிடுறாங்க. 16 தொகுதிகளில் வந்து காங்கிரஸ் கட்சி ஜெயிக்குது. காங்கிரஸுக்கு அடுத்தபடியா ஒரு 9 இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா ஜனநாயக ஜனதா கட்சி வந்து ஜெயிச்சிடுறாங்க. ஸோ இந்த தேர்தல் முடிவுகளில் பார்த்தோம் அப்படின்னா பாஜக மற்றும் ஜனநாயக ஜனதா கட்சிகள் வந்து கூட்டணி அமைச்சு ஆட்சியை பிடிக்கிறாங்க. இந்த கூட்டணி இந்த ஆண்டு மார்ச் மாதம் வரைக்குமே வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருந்தது. ஸோ இப்போ இந்த 2024 மக்களவை தேர்தலை நம்ம கருத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து களம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே இருந்தது. ஏன் அப்படின்னா பாஜக வந்து தனியாக போட்டியிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சிகள் வந்து இந்தியா கூட்டணியா வந்து இங்க போட்டியில இறங்குறாங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் 9 மக்களவை தொகுதிகளில் களமிறங்குச்சு. ஒரே ஒரு மக்களவை தொகுதி குருஷேத்ரா, அது வந்து ஆம் ஆத்மி கட்சியுடைய கூட்டணிக்கு வந்து ஒதுக்கப்படுது. ஸோ இந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப டஃப்பாவே போச்சு. எலெக்ஷன் முடிவில் பார்த்தோம் அப்படின்னா பாஜக 5 தொகுதிகளிலையும் காங்கிரஸ் 5 தொகுதிகளிலையும் வந்து ஈக்குவலா ஜெயிக்கிறாங்க. ஸோ நடந்து முடிஞ்ச இந்த மக்களவை தேர்தலை அப்படியே சட்டமன்ற தனி தொகுதிகள் வாரியா பார்த்தோம் அப்படின்னா 17 சட்டமன்ற தனி தொகுதிகளில் 11 தொகுதிகளில் வந்து காங்கிரஸ் வந்து ஜெயிச்சிடுது. 4 தொகுதிகளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாஜக முன்னிலையில இருக்காங்க. 2 தொகுதிகளில் வந்து ஆம் ஆத்மி கட்சி வந்து முன்னிலையில இருக்கு. இதுல ஆம் ஆத்மி கட்சி வந்து குருஷேத்ராண்டு ஒரு மக்களவை தொகுதியில தான் போட்டி போட்டாங்க. அந்த ஒரு மக்களவை தொகுதியில வந்து 2 சட்டப்பேரவை தனி தொகுதிகள் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த 2 சட்டப்பேரவை தொகுதிகளிலுமே வந்து ஆம் ஆத்மி கட்சி முன்னிலையில இருந்தது. தொகுதியை வந்து அந்த கட்சி வந்து கைவிட்டு இருந்தாலும்
தோற்று போயிருந்தாலும் கூட அங்க இருந்த சட்டப்பேரவை தனி தொகுதிகளில் வந்து ஆம் ஆத்மி கட்சி வந்து முன்னிலை வாங்கி இருந்தது. ஸோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுடைய ஆதரவு வந்து ஆம் ஆத்மி கட்சிக்கு தான் இருக்கு அப்படிங்கறத நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. இதே போல பட்டியலின மக்கள் வந்து கணிசமான அளவில் இருந்த அந்த 47 சட்டப்பேரவை தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் பாஜக வந்து 18 இடங்கள்ல வந்து முன்னிலையில இருக்காங்க. காங்கிரஸ் கட்சி 25 இடங்கள்ல முன்னிலையில இருக்கு. ஆம் ஆத்மி கட்சி வந்து ஒரு 2 இடத்துல வந்து முன்னிலையில இருக்காங்க. 2019 நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் ஹரியானால வந்து கிங் மேக்கரா இருந்த ஜனநாயக ஜனதா கட்சியால இந்த நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் வந்து எந்த ஒரு தனி தொகுதியிலையும் வந்து முன்னிலையில் வர முடியல. இந்த 47 தொகுதிகளிலையும் கூட பார்த்தோம் அப்படின்னா அந்த ஜனநாயக ஜனதா கட்சி வேட்பாளர்களால் வந்து முன்னிலை வாங்க முடியல. ஸோ வந்து அங்கே ஜனநாயக ஜனதா கட்சிக்கு பட்டியலின மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஆதரவு வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்போ 2024 நடக்க போற இந்த சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி வந்து ஆம் ஆத்மி கூட கூட்டணியில இல்லை. எவ்வளோ ட்ரை பண்ணியும் அவங்களால அந்த அலையன்ஸை வந்து ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ காங்கிரஸ் கட்சி தனியாகவும் ஆம் ஆத்மி கட்சி வந்து தனியாகவும் தான் வந்து போட்டி போடுறாங்க. இதுல காங்கிரஸ் கட்சியில வந்து செல்ஜா குமாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லீடர் இருக்காங்க. இவங்க வந்து பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவங்க. இப்போ வந்து இவங்க மக்களவை உறுப்பினராக இருந்தாலும் இந்த சட்டப்பேரவை தேர்தலையும் இவங்களை வந்து பட்டியலின சமூகத்துக்கான முகமா வந்து முன்னிறுத்தி காங்கிரஸ் வந்து தேர்தலை முன்னெடுக்கிறதுக்கு இந்த வாக்குகளை வந்து அறுவடை செய்யறதுக்கு முயற்சி செய்யறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஆம் ஆத்மி கட்சி வந்து தனித்து போட்டியிடுறதுனால காங்கிரஸுக்கு போக வேண்டிய அந்த பட்டியலின மக்களுடைய வாக்குகள் வந்து பிரியறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தலையே வந்து நாடு முழுக்க பாஜகவுக்கு ஆதரவான அந்த பட்டியலின மக்களுடைய மனநிலை வந்து மாறி இருக்கு. ஸோ அதே ட்ரெண்ட் இங்க கண்டினியூ ஆச்சு அப்படின்னா பாஜக வந்து ஜாட் சமூக வாக்குகள்ல மட்டும் இல்லாம பட்டியலின மக்களுடைய அந்த வாக்கு சதவீதத்திலையும் பெரிய அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து அரசியல் விமர்சகர்களுடைய கருத்தா இருக்கு. இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஹரியானால வந்து பிராந்திய கட்சிகளாக இருக்கக்கூடிய ஜனநாயக ஜனதா கட்சி மற்றும் இந்திய தேசிய லோக்தள கட்சிகள் வந்து இன்னும் 2 பட்டியலின மக்களுக்கான கட்சிகளோட வந்து கூட்டணியை உருவாக்கி இருக்காங்க. இதுல ஜனநாயக ஜனதா கட்சி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தை மையமாக கொண்ட ஆசாத் சமாஜ் கட்சி கூட கூட்டணி வச்சிருக்காங்க. சந்திரசேகர ஆசாத் இந்த கட்சியோட துஷ்யந்த் சௌதாலா கூட்டணி வச்சிருக்கிறது வந்து கண்டிப்பா ஹரியானா அரசியல் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அரசியல் விமர்சகர்களுடைய கருத்தா இருக்கு. இவங்களுடைய இந்த கூட்டணி வந்து பாஜக மற்றும் காங்கிரஸ் பக்கம் போக வேண்டிய அந்த பட்டியலின வாக்குகளை வந்து ஓரளவுக்காச்சும் சிதறடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்னு சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்திய தேசிய லோக்தளம் கட்சியும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மாயாவதியுடைய பகுஜன் சமாஜ் கட்சியோட கூட்டணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த கட்சியும் வந்து பட்டியலின மக்களுக்கான கட்சிங்கிற பேர் வாங்கி இருக்கனால இந்த கூட்டணியும் வந்து பட்டியலின மக்களுடைய வாக்குகளை குறிவைக்கும். சோ ஒரு பக்கம் வந்து ஜாட் சமூக வாக்குகளை குறிவைக்கிற இந்திய தேசிய லோக்தள் மற்றும் ஜனநாயக ஜனதா கட்சி, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பட்டியலின வாக்குகளை குறிவைக்கக்கூடிய ஆசாத் சமாஜ் கட்சி மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சிகள். ஸோ இந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தனித்தனியா 2 கூட்டணியில இணைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த 2 கட்சிகளுடைய கூட்டணிகள் பாஜக மற்றும் காங்கிரஸுக்கு போக வேண்டிய அந்த பட்டியலின மக்களுடைய வாக்குகளுக்கு குறிவைக்கும். அப்படிங்கிறனால ஹரியானால இருக்கக்கூடிய 20 விழுக்காடு பட்டியலின வாக்காளர்கள் யார் பக்கம் இருக்க போறாங்க அப்படிங்கிறதுக்கான எதிர்பார்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த மக்களுடைய வாக்குகளை கவர்வதற்கான நீயா நானா போட்டியும் கட்சிகளுக்கு மத்தியில வந்து அதிகமாகி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. நன்றி.